அட்லாஸ்ட் சிஎஸ்கே வந்து கடைசியாக அவங்க மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க. மேட்ச் ஜெயிச்சதும் ஜெயிச்சாங்க, கிட்டத்தட்ட 83 ரன் வித்தியாசத்தில் ஜெயிச்சாங்க. ஜிடியை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது ஃபர்ஸ்ட் பிளேஸுக்கு குவாலிஃபை ஆக விடாமல் பண்ணிட்டாங்க. நம்ம ஆர்சிபிக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணிட்டாங்க அப்படின்னு எல்லாரும் நினச்சிட்டு இருப்பாங்க. பட் ஆர்சிபிக்கு ஹெல்ப் பண்ணல, நம்ம பங்காளிக்கு தான் ஹெல்ப் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா இப்போதைக்கு ஜிடி மட்டும்தான் 18 பாயிண்ட்ல இருக்கு. மிச்சம் 2 டீம் பார்த்தீங்கன்னா 17 பாயிண்ட்ல இருக்குது. அண்டு நம்ம பங்காளி எம்ஐ வந்துட்டு பார்த்தீங்கன்னா 16 இதில் தான் இருக்காப்புல. ஆனால் 3 பேர்த்துக்குமே ஒரே ஒரு மேட்ச் மட்டும்தான் இருக்குது. ஆனால் நெட் ரன் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பங்காளி எம்ஐக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது, 1 பாயிண்ட்ல இருக்குது. மிச்சவங்களுக்கு எல்லாமே 1 பாயிண்ட்டுக்குள்ளே இல்லை. இன்னைக்கு ரொம்ப நெட் ரன் ரேட் அடிபட்டுருச்சு ஜிடிக்கு, அதனால 0.26 சம்திங் இருக்கிறாங்க. ஆனால் ஆர்சிபி பார்த்தீங்க அப்படின்னா 0.25ல இருக்கிறாங்க. ஸோ இதில் என்னன்னா அடுத்து நடக்கக்கூடிய மேட்ச்சில் ஆர்சிபி இன்கேஸ் எல்எஸ்சி கிட்ட ஜெயிச்சிட்டாங்கன்னா டாப் 2 போயிடுவாங்க. எல்எஸ்சி கிட்ட தோத்துட்டாங்கன்னா அவங்க டாப் 2 போக முடியாது. ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு மேட்ச் 3 டீமுக்கு இருக்கக்கூடிய ஒரு மேட்ச்சு சுவாரஸ்யமான மேட்ச்சு. அண்ட் அட்லாஸ்ட் கண்டிப்பாக இது தெரிஞ்ச விஷயந்தான். இது லாஸ்ட் மேட்ச்சு ஐபிஎல் தோனிக்கு 2025 இருந்தாலும் அவருடைய ஐபிஎல்க்கு இது வந்துட்டு லாஸ்ட் மேட்ச் இல்லை அப்படிங்கிறது தெரியும். அதே மாதிரி தான் அவர் இப்போ நடந்த அந்த செரிமனிலேயே வந்துட்டு சொன்னார், மே நாட் கண்டிப்பாக இருக்கலாம் ஆர் இல்லாமல் கூட இருக்கலாம், பட் அதுக்கு வந்து நிறைய டைம் இருக்குது இன்னும் யோசிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி முடிச்சு வச்சுட்டாப்புல. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, அடுத்த சீசனுக்கும் தலைவர் என்ன செய்வார், கண்டிப்பாக வருவார். சென்னையில் நடக்கிற மேட்ச்சில் ஏதாவது என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் விளையாண்டு முடிச்சுட்டு பாதி அதாவது அந்த லீக்ல வந்து மேபி அவர் வந்து ரிட்டையர் ஆகலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ லெட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த சீசனுக்கு. ஸோ சிஎஸ்கே ஒரு நல்ல ஒரு வின்னோட பட் கடைசி இடத்துல முடிச்சிருக்காங்க. பரவாயில்ல, கம்பேக் நெக்ஸ்ட் இயர் சிஎஸ்கே எல்லோ ஆர்மி.